வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜூன் மாதம் தேவனே நீர் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீர் என்று சொல்லி ஆவியானவர் திட்டமாய் ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். அதில் இந்த மத்திய பகுதி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. உங்கள் பக்கத்துவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தருடைய ஆச்சரியமான செய்கையை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். கவனிங்க, நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள், தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரியைகள் மகத்துவம்னா ஈடு இணை இல்லாதது, அதோட எதையும் கம்பேரே பண்ண முடியாது. இங்கே அவர் செஞ்சார், இங்கே இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இப்படி நடந்திருக்குது, அதுக்கு இணையாக நடந்திருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு மகத்துவமானது தேவனுடைய கிரியை. அந்த தேவனுடைய கிரியை அது ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியையை அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன். ஆமென். அப்படிங்க. இன்னொரு ரேமா வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரேமா வசனம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரேமா வசனம் என்று சொன்னால் அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை என்று அர்த்தம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 29:14 வாசிங்க பாப்போம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆதலால் இதோ என் தேவ பிள்ளைகளே, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, பெனியேல் ஜனங்களுக்குள்ளே, இந்த மாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு பங்கெடுக்கிற உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அந்த அதிசயமான செயல் அது ஆச்சரியமானதாக இருக்க போகிறது. இந்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா 3 இருக்கும். ஒன்று அற்புதம், இன்னொன்று ஆச்சரியம், இன்னொன்று அதிசயம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஆணு பார்க்குற மாதிரி கர்த்தர் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். உங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆணு பார்க்குற மாதிரி. நீங்கள் சொல்லணும், கொஞ்சம் வாய்த்தன்னு சொல்லணும், ஆணு பார்க்குற மாதிரி. அப்போ இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் விழியணும், பெருசாகணும், ஆணு பார்க்குற மாதிரி. ஹல்லேலூயா. எங்க சாதாரணமாக நடந்தால் சாதாரணமாக தான் பார்ப்போம். அதிசயமாக நடந்தோம், நாடா இது, வாய் பொளக்கணும், கண்ணு அப்படி பிதுங்கணும், வெளியே வந்து விழுந்துடணும் கீழே. அந்த மாதிரி கர்த்தர் இந்த மாதம் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிச்சா உங்களுக்கு ஆச்சரியம், நீங்கள் விசுவாசிக்கலைன்னா எனக்கு ஆச்சரியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சொன்னதை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். சொன்னதை ரிசீவ் பண்ணலன்னா வார்த்தை ரிட்டன் ஆகிடும், நமக்கு 2 மடங்கு நடந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். தேவரீருடைய கிரியைகள்
அது ஆச்சரியமானவைகள். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். திரும்ப சொல்லுங்க, தேவரீருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். தேவரீருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை செஞ்சார். ஒரு 3 ஆன்னு பார்க்குற மாதிரி ஒரு 3 வேகமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 வசனம் தான், 3 சம்பவம். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்குதான்? அது ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாலே ஒரு காரியம் ஆக போகிறது. அது நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்குமா? ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனமா, கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி போனது. வீடு கட்டும் பொழுது கற்களை நம்ம கொத்தனார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல ஃபுல் கல் வைப்பார், சில இடத்துல முக்கா கல் வைப்பார், சில இடத்துல அரைக்கல் வைப்பார். அது கரெக்டாக அது ஜிக்ஸாக்காக வரணும், அது ஏறுக்க வரணும். லைனாக அடிக்கினா முடியாது. ஒரு கொத்தனாரை பார்த்துனே இருந்தேன், லைனாக அடுக்கினார் அப்படியே பாக்ஸ் மாதிரி. அவரை கூப்பிட்டு சொன்னேன், நீ எப்போ கொளுறு பிடிச்ச? நான் கொளுறு பிடிக்கலனாலும் நமக்கு பார்த்தா தெரியும் இது 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 வரும் இது வராதுன்னு. எப்போ கொளுறு பிடிச்சேன்? நான் 10 வருஷமாக கொளுறு பிடிச்சிருங்கிறேன். நீ 20 வருஷம் கொளுறு பிடிச்சாலும் உனக்கு ஒரு வேலை கூட என்ன பண்ண போகிறதில்ல, அகப்பட போகிறதில்ல, கிளம்பு அப்படின்ட்டு. கல்லுக்கு மேலே கல்லுக்கு நீட்டாக வச்சு அடிக்கணும் போனால் அது எங்கே நிற்கிறது? கவனிங்க, வசனம் சொல்லுது, வீடு கட்டும் பொழுது சில கல்லை பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும் போது சில ஒரு கயிறோ இல்லை சில முக்கியமான ஏதோ ஒன்று ஒரு பொருளை பார்த்தா இது வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அது தேவைப்படும் போது வீட்டையே பரட்டி தேடின குடும்பம்லாம் உண்டு. இங்கே தானே வச்சேன், இங்கே தான் பார்த்தேன், அந்த சின்ன பொருள் இங்கே தானே இருக்கும் அப்படின்னு தேடினவங்களாம் உண்டு. அப்படிங்க, வீடு கட்டும் பொழுது ஒரு கல் ஆகலைன்னு சொல்லி அங்கே தூக்கி போட்டாங்களாம். பட் ஆனால் அந்த கல்லைத்தான் ஆண்டவர் என்னவா மாற்றுறாராம்? மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். நான் இப்படி யோசிக்கிறேன், ஆகாது என்ற கல் அஸ்திபார கல்லாய் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜூன் மாதம், ஒருவேளை கடந்த 5 மாதத்தில் நீ ஆகாத கல்லை போல இருந்திருக்கலாம். உன் வேலையில், உங்கள் ஃபேமிலியில், என் சர்ச்சில், உங்கள் தெருவில் அல்லது உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீ ஆகாத பிள்ளையாக இருந்திருக்கலாம். யூஸ்லெஸ், வேஸ்ட்டு, பிரோஜனம் இல்லை நினச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உன்னதான் அஸ்திபார கல்லாக மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிங்க, இது இன்னொன்று உங்களுக்கு விளங்காது. என்னடா இது ஆகாத கல் அஸ்திபார கல்லாக மாறுது எப்படின்னா, வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அவன் நம்ம வீட்டுக்கு ஆகவே ஆக வேணாம், இவன் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சி 10 சகோதரர்களும் அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. இவன் வேண்டாம், இவன் இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இவன் இருந்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல, இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி 10 பேரும் சேர்ந்து அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவனை 20 காசுக்கு, அற்ப காசு 20 காசுக்கு அவனை விற்றாங்க மீதியானின் கையில். அவன் சிறைச்சாலைக்கு போகிறான், அவன் எகிப்துக்கு போகிறான், அடிமையாக போகிறான். ஒரு நாள் வந்தது, எந்த குடும்பத்துக்கு அவன் ஆகாதவனாக இருந்தானோ அதே குடும்பத்துக்கு அவன் அஸ்திபாரம் உள்ளவனாய், அவன் மேலே அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய ஸ்தானத்தில், அவனுடைய தயவில், அவனுடைய பராமரிப்பில், அவனுடைய ஆளுகைக்குள்ள அந்த குடும்பம் முழுவதும் வந்து போனதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் திட்டமாக எனக்கு சொன்னார், இந்த மாதம் நீ ஆகாதவனாக இருக்க மாட்ட, நீ அற்பமானவனாக இருக்க மாட்ட, நீ உதாசனப்படுத்துறவனாக இருக்க மாட்ட. கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தில் அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றுவார். அஸ்திபாரம்னா முக்கியமானது. அந்த கல் இடத்துல பில்டிங்கை விழுந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ அற்பமாக நினைக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் உன்னை அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அவன் சகோதரர்கள் எல்லாரும் யுத்த களத்தில் யுத்த வீரர்களாக இருந்தார்கள். தாவீது மட்டும்தான் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போயிட்டான். அப்பா அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் அண்ணன் தம்பிகளை பார்த்து விசிட் பண்ணிட்டு வா, போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. அப்படிங்க, சாப்பாடு கொடுக்குற வேலை. போய் அண்ணன் தம்பிகளை பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். யுத்த காலத்தில் நிற்க வேண்டிய வேலை கிடையாது. இவன் ஆடு மேய்க்கிறவன். இருக்கக்கூடிய சகோதரர்களில் இவன் ஆகாதவனாக, ஒதுக்கப்பட்டவனாக. ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளிலேயே தாவீதை மிகவும் அதிகமாக வெறுத்தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன் ஈசாய் வெறுக்கப்பட்டான், அவன் பிறப்பு எப்படிப்பட்டது, ஏன் அவனை சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்பொழுது அன்னைக்கு தாவீதை மட்டும் ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க அப்பா ஏன் அனுப்பி வச்சுருந்தாரு, ஏன் வீட்டில் வச்சிடல என்று சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்றைக்கு தாவீது தன் குடும்பத்தாரால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருந்தான். என் ஆண்டவர் அந்த தாவீது, அந்த ஈசாயினுடைய குடும்பத்துக்கு அஸ்திபார கல்லா கர்த்தர் மாத்துறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் பின்னாட்களில் இதோ ஈசாயின் மகன் தாவீது என்று வந்தது மாறி தாவீதின் சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தாவீது அந்த குடும்பத்துக்கு அஸ்திபாரமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம், தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது என் பார்வைக்கு செம்மையாய் செய்தபடியினால் அப்படி நீ செய்யவில்லை, அப்படி நீ செய்தாய், அப்படி நீ செய்யவில்லை என்று சொல்லி பல ராஜாக்களிடத்தில் தாவீதை அவர் மேற்கோள் காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆகாதென்று தள்ளப்பட்ட யோசேப்பு எப்படி தன் குடும்பத்துக்கு அஸ்திபாரமாய் மாறி அவன் மேல் அந்த குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாய் இருந்ததோ, ஆகாதென்று தள்ளப்பட்ட தாவீது தன் சகோதரர்களுக்கு எப்படி அஸ்திபாரமாய் தன்னுடைய சந்ததி அவன் அஸ்திபாரமாய் மாறி போனதை போல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களையும் கூட இந்த ஜூன் மாதம் கர்த்தர் அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அஸ்திபாரம்னா நீங்க அதை விளங்கிக்கணுன்றதுக்காக இந்த 2 உதாரணம் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷர்ல 0 அன்ஃபிட்டு, புரோஜனமே இல்லாத ஒரு நபர் யார் தெரியுங்களா உங்களுக்கு? கல்வி அறிவிலும் அறிவிலையும் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கி மாட்டிக்கின்னு பிரச்சனை பண்ணி எடாகுளமாக போய் பேசி மாற்றுறதில் யார்றான்னா நம்பர் 1 யார்? நம்மால் பேதுரு தான். மீன் பிடிச்சவர், படித்தவர் கிடையாது. மத்தியை படித்தவன். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள்லாம் பயங்கர நாலேஜ் உள்ளவங்க சில பேர் இருந்தாங்க, கல்விமான்கள் இருந்தாங்க, பெரிய படித்த மேதைகள் இருந்தாங்க. பேதுரு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஆள். 2வது எல்லாத்தையும் அவசரம், ஏடாகடமாக போட்டு மாட்டிப்பார், திட்டுவார். அப்பாலே போன ஆண்டு திட்டுறார். இப்படி எல்லா இடத்துலையும் ஆகாதவனாகவே இருந்த அந்த பேதுரு ஒரு நாள் ஊழியத்துக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அஸ்திபாரமாக கர்த்தரவனை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. சபை அவன் மேல் தான் கட்டப்பட்டது. முதல் பிரசங்கத்தை பிரசங்கித்தவன் பேதுரு. முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் மேலதான் சபை கட்டப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஒரு காரியம் சொல்கிறேன் உங்களை பார்த்து, சில பிள்ளைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது 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 ரொம்ப உதவாது, இது ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட் இது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பிள்ளையை தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திகாரமாக மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கர டேலண்ட்டு, என்ன தவிர. நம்ம தான் 0, எல்லாத்துலேயுமே 0. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்னை அஸ்திபாரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. பெருமைக்கு சொல்லலை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னை விட படித்தவங்க, ஞானவான்கள், எத்தனையோ அனுபவம் உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அற்ப மனுஷன் என்ன கர்த்தர் குடும்பத்தில் அஸ்திபாரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமாம். இப்போ கூட உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை வேலையில் உங்களை சில பேர் அற்பமாக நினைக்கலாம், வீட்டில் சில பேர் அற்பமாக நினைக்கலாம், உறவுகள்லாம் கூடும் பொழுது உங்கள் பிள்ளைய ரொம்ப அற்பமாக பார்க்கலாம்.
சில பேர் அவங்க பெத்த படிப்பை பார்த்து அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் பேலன்ஸை பார்த்து உங்களை ஒரு மாதிரி ரொம்ப அற்பமாக நினைக்கலாம். நாள் ஒன்று ஓடி போல, நாள் ஒரு நாள் வந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை தேவன் அந்த தேசத்தில் பட்டணத்தில் அநேகருக்கு முன்பதாக அவர் அஸ்திபாரமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆகாதென்று தள்ளப்பட்டவர்கள் அஸ்திபாரமாய் மாறினதைப் போல உன்னையும் இந்த மாதம் கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வேகமா வாசிங்களேன். லூக்கா 8:56. அவள் தாய் தகப்பன்மார் அவளுடைய தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். நான் வேகமா போறேன். சம்பவம் நமக்கு தெரியும். எவிரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மகள், ஒரே மகள், 12 வயசு. அந்த மகன் மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறான். இப்போ இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வந்து என் மகளுக்காக ஜெபம் பண்ணணும், அவள் செத்து போகிற நிலைமையில் இருக்கிறா, வியாதிப்பட்டு மரிக்கக்கூடிய நிலைமை, எப்படியாகிலும் நீ வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு வீட்டுக்கு போகிறாரு. எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களாம். நீங்கள் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு வாசிடுவீங்களா? எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றாள். கவனிங்க, அழாதீங்க, இந்த குழந்தை என்ன ஆகல, மரிக்கல. சொன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சான்? நீங்க அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா, இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். ஏங்க, அழுதுகிட்டே இருக்கிறவங்க வந்து ஒருத்தன் அவ சாகலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணணும்? கோபப்படணும். ஏங்க, உண்மையாக தாங்க நடக்கணும். என்ன படணும்? கோபப்படணும். யோ லூசு மேல் வளராத, போயிடு, குழந்தை செத்து போச்சு, நாங்கள் கம்முக்கு வேதனைகளை போயிட்டுனோம். ஏங்க, எப்படிங்க அது அப்படி வேற மாதிரி நடக்குது பாரு. நகைத்தார்களாம். அப்போது அங்கே அழுதவன் எவனுமே உண்மையா என்ன பண்ணல, அழுவல. அவனுக்கு உண்மையான துக்கமும் இல்லை. யாருக்கு துக்கம்? அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் துக்கம். இழப்பு அவங்களுக்கு தான் அதிகம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போய் இயேசு கூப்பிட்டு வராங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சுற்றி 4 பேர் இந்த அழுதுன்னு நம்புறான். அவனை பார்த்து நம்ம ஏமாந்துன்னு கிடக்கிறோம். அவன் நடிப்பு. அவன் யோசிச்சு பாருங்க, அங்கே கோவப்படணும். அவன் என்ன பண்ணுறான்? உடனே எப்படி சிரிப்பு வரும்? துக்க வீட்டில் எப்படி சிரிப்பு வரும்? ஜோக்கு நினச்சிட்டான். நகைத்தார்களாம். ஆனால் என் ஆண்டவர் உள்ளே போகிறாரு. நகைச்சவனெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டார். பரியாசம் பண்ணி நகைச்சவனெல்லாம் வெளில அனுப்பிட்டு, அந்த குழந்தையுடைய தாய், அவனுடைய தகப்பன், தன்னோடு கூட சீஷர்கள் 2 பேர் கூப்பிட்டுட்டு உள்ளே போய் அந்த சிறுப்பினுடைய கையை பிடித்து நீ தலித்தாகும் என்று சொன்னார். உடனே அந்த குழந்தை எழுந்து அமர்ந்தது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்த அந்த தகப்பனும் தாயும் இப்போ ஆனந்த களிப்பை அவர்கள் பார்க்கும்படி, அவர்கள் ஆனந்தம் அடையும்படி கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, ஆண்டவனுக்கு திட்டமாக இந்த 2வது ஒரு குறிப்ப காரியத்தை சொன்னார். இந்த மாதம் உன் அழுக ஆச்சரியமாக ஆனந்தமாக மாறப்போகுது. ஆமாம். எதுக்கெல்லாம் நீ அழுதுட்டுருக்கிறியோ, உன் அழுகையை கர்த்தர் ஆச்சரியமாக மாற்றி அது என்னவா மாறப்போகுதுங்க? ஆனந்தமாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை பக்கத்தில் கொடுங்கள, கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீ எதுக்கும் அழாத, உன் அழுகையெல்லாம் ஆனந்தமாய் ஆச்சரியமாக மாறும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வேதத்தில் எங்கெல்லாம் ஜனங்க அழுதாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அந்த அழுகையை மாற்றிருக்கிறார். உன் கண்ணீரை கூட கர்த்தர் மாற்றி போடுவார். உன் அழுகையை கூட கர்த்தர் மாற்றி போடுவார். உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து நீ எந்த காரியத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறியோ, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, உன் அழுகையை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும். அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஆமென். வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
63 வசனம். 1:63. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சகரியா எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு தம்பதி இருந்தார்கள். இந்த சகரியா ஒரு ஆசாரியன். அவனுக்கு கவனிங்க, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அவன் போகிறான். அவனுடைய ஆசாரிய ஊழியத்தினுடைய நாட்கள் நிறைவேறுகிறது. நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வெளியே வரவே இல்லையாம். என்னவோ உள்ள நடக்குதுன்னு சொல்லி ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் முன்னாடி வாசிக்க முடியும். என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னு சொன்னால், தேவ தூதன் அவனோடு கூட வந்து பேசுகிறான். தேவ தூதன் சொல்கிறான், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் ஒரு குமாரன் என்ன பண்ணுவா, பெத்தெடுப்பா. அவனுக்கு நீ என்ன பேர் வச்சிடணும், யோவான். எப்படி எங்கள் மரியாளுக்கு சொல்லப்பட்டதோ அதே போல் சகரியாகிட்டே ஆண்டு சொல்கிறார், அவனுக்கு யோவான்னு நீ பேர் வைக்கணும். உடனே இவன் சந்தேகப்பட்டு கேட்குறான், இது எப்படி ஆண்டவரை நடக்கும்னா, உடனே நம்ம ஆண்டவர் பாருங்களேன், அங்கே இது எப்படி நடக்குன்னு இவ கேட்டா, மரியாள் கேட்டா, இது கர்த்தருடைய ஆவியினால் நடக்குன்னு சொல்லி தன்மையாக சொன்ன ஆண்டவர் இங்கே இவன் கேட்ட உடனே நீ ஊமையா போயிடுவன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை அவ எப்படி கேட்டாலோ இவன் எப்படி கேட்டாலும் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, யோசிக்கணும். அங்கே மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. ரொம்ப அங்கே தன்மையாக பதில் சொல்கிறாரு, ஆவியான உண்மை நிலடுவார், இது தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்வார்னு சொல்லி. அதே கேள்வியை இங்கே கேட்குறான். ஒருவேளை சகரியா கொஞ்சம் கோபமாக கேட்டிருப்பான் போல, வயசாகி போச்சு எனக்கு, நானே ஊழியத்தை முடித்து கடைசி ரிட்டைர்மெண்ட் நாள் இன்றைக்கி எனக்கு செட்டில்மெண்ட்டு முடித்து அனுப்புகிறாங்க, இப்போ வந்து பேசுகிறீரே, இது வரைக்கும் நீ எங்கே போனீர், ஏதோ சொல்லி ஏதோ வாக்குவாதம் நடந்துருக்கும் போல். உடனே தேவதூதன் பார்த்து சொல்கிறான், இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டே, நீ பேசவே மாட்டே, ஊமையா போடா அப்படின்ட்டான். கிட்டத்தட்ட 10 மாதம் நம்ம சகரியா ஊமையாக இருந்தார். குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எலிசபெத்திட்ட கேட்டாங்க. எலிசபெத் சொல்லுது, யோவான்னு பேர் வைக்கணும். உடனே பெண் அந்த குழந்தையுடைய தகப்படத்தில் கேட்கலான்னு சொல்லி அங்கே சகரியாவை கூப்பிட்டு கேட்கும் பொழுது சகரியாவுக்கு பேச முடியாது. ஒரு ஸ்லேட் எடுத்து அதில் எழுதுறாரு, யோவான்னு எழுதின உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இந்த சம்பவத்தை கோடிட்டு காண்பித்து எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு ஆசை இருந்தது, ஒரு குழந்தை ஒன்று பிறக்கணும். அதுவும் எப்படி அன்னாள் ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாலும் அப்படி சகரியாவுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய சந்ததி, ஆசாரியன் ஊழியத்தை செய்யக்கூடிய சந்ததி என்னோட முடிஞ்சிடக்கூடாது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி சகரியாவும் என்ன பண்ணானா, அவன் ஆசைப்பட்டிருந்தான்னு வேத பண்டிதர் சொல்கிறாங்க. அப்படி அவன் ஆசையோடு கூட இருந்த அவனுடைய ஆசை தேவன் ஆச்சரியமாய் கர்த்தரை நிறைவேற பண்ணினார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அன்றைக்கு அன்னாள் தேவாலயத்தில் போய், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை நம்முடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆசையோடு ஜெபம் பண்ணா, எப்படி அன்னாளுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அப்படியா இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்த ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஆசை நிறைவேற்றுவார். பின் குறிப்பு, கர்த்தருக்கு பிரியமான ஆசைகள். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, சபையை குறித்து உங்கள் ஆசை என்னவோ தேவன் அந்த ஆசையை ஆச்சரியமாய் கர்த்தர் நிறைவேற்ற பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம ஆண்டவர் எதை ஆசைப்பட்டாலும் கர்த்தர் தருவார். அவருக்கு பிரியமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும், என்ன பிராண்ட் ஆசைப்படுறோம்னா அந்த பிராண்டு தான் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அது நீ பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கட்டும், நீ யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நீ ஓட்டுற வாகனமாக இருக்கட்டும், நீ வச்சுருக்கிற காராக இருக்கட்டும், நீ ஆசைப்படுற வீடாக இருக்கட்டும், நீ எங்கே ஆசைப்படுறியோ, எப்படி ஆசைப்படுறியோ, ஆண்டவர் உன் ஆசையை அவர் ஆச்சரியமாய் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம ஆசையை வெளியே சொன்னோம்னா பிரச்சனை.
பக்கத்தில் இருக்கிறவன் தான் பிரச்சனை. அவன் சொல்லுவான், ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லையா, உனக்கு ரொம்ப தான் ஆசை, உனக்கு ரொம்ப தான் பேராசை. அவனே நம்மளை உடச்சி உட்கார வச்சுருவான். அவிசுவாசி யாரா அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவன் தான். நீ போய் சொல்ல உங்கள் ஆசையை, உடனே ஃபஸ்ட்டு அதில் எது மைனஸோ நோண்டி அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லிடுவான் எடுத்து. இங்கப்பா இது எப்படி நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம ஆசையை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. சத்தமர வழியிலே சொல்லுங்களேன், கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சகரியா எலிசபெத்துடைய ஆசையை கர்த்தர் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அப்படியாய் உங்களுடைய ஆசைகளை கூட கர்த்தர் ஆச்சரியமாய் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ ஆகாததை கர்த்தர் ஆச்சரியமாய் அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றினார். அழுகையை ஆச்சரியமான ஆனந்தமாய் கர்த்தர் மாற்றினார். உங்கள் ஆசையை ஆச்சரியமான ஆண்டவர் நிறைவேறுதலாய் கர்த்தர் அவர் மாற பண்ணுவார். இந்த மாதம் நீங்கள் அஸ்திபாரமாய் மாறுவீர்கள். ஆமென். இந்த மாதம் நீங்கள் ஆனந்தமாய் இருக்க போகிறீர்கள். இந்த மாதம் உங்கள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். கர்த்தருடைய செய்கைகள் அது ஆச்சரியமானவைகள். ஆச்சரியமான செய்கைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் இருக்கடங்களை எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, நம்முடைய ஆண்டவர் அவர் ஆச்சரியமானவர். கவனிங்க, வாக்குத்தத்தம் ஆவியானவர் கொடுத்தது. இதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். திட்டமாக என்று சொன்னார். எதெல்லாம் ஆகாதுன்னு தூக்கி போட்டாங்களோ அதை கர்த்தர் எப்படி அஸ்திபார கல்லாய் கர்த்தர் மாற்றினதை போல உங்கள் குடும்பங்களை, உங்களை கர்த்தர் அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றுவார். அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படின்னா உங்களை முக்கியத்துவப்படுத்த போகிறார். உங்களை முக்கியத்துவப்படுத்த போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். இதோ உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு ஆனந்த களிப்பு, ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் ஆசைகளை ஆண்டவர் ஆச்சரியமாக கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேவரீர் உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள், ஆச்சரியமானவைகள். ஆண்டவரே, எங்கள் வாய் திறந்து எங்கள் கண் விழித்து பார்க்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமான காரியத்தை நீ செய்ய போகிறீர். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே இந்த மாலை வேளையிலும் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவனே உம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் நீர் வெளிப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு வேண்டாம் ஆகாதென்று தள்ளின யோசேப்பையும் தாவீதையும் பேதுருவையும் கூட கர்த்தர் அஸ்திபாரங்களாய் வீட்டுக்கும் ஊழியத்திற்கும் சகோதரர்களுக்கும் நாட்டுக்கும் கர்த்தர் மாற்றி போட்டதை போல தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை நீர் அஸ்திபாரமாய் மாற்றும். வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை அற்பமா நினைக்கப்படலாம். இவங்க வேலையை விட்டு போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். இவர்களால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அந்த வேலை ஸ்தலத்தில் உம்முடைய பிள்ளைகளை அஸ்திபாரமா நீங்க மாத்துங்கப்பா. இவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்துங்க. ஒருவேளை அன்னைக்கு போர்த்திவா நினைச்சான் இவனை சிறைச்சாலையில் தூக்கி போடுவான், இவனால ஒரு பிரயோஜனமே இல்லை, இவன் இல்லைனாலும் என் வீடு நடக்கும். ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்பு இல்லாம வீடு இல்லை, எகிப்து நாடே ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் அவனை அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றினார். தெய்வ பிள்ளையே, ஆவியானவர் திட்டமாய் எனக்கு சொன்னார், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அஸ்திபாரமாய் மாற்றுவார். ஒருவேளை உனக்கு சரியான படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு சில தாளந்துகள் குறைவாய் இருக்கலாம். நீ சோர்ந்து போகாத. உன் குடும்ப உறவுகளுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை அஸ்திபாரப்படுத்த போகிறார். உன் குடும்ப நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை அஸ்திபாரப்படுத்த போகிறார். ஒருவேளை உன் பலவீனத்தை சொல்லி அவர்கள் நகைக்கலாம்,
நகைக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை அஸ்திபாரப்படுத்த போகிறார். தேங்க்யூ மாஸ்டர். இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையை கர்த்தர் மாற்றுங்கப்பா. நம்முடைய கிரியை, நம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையை கர்த்தர் மாற்றும். ஒரு ஆனந்த களிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒரு ஆனந்த களிப்பு இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அழுகை மாறுவதாக ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு சகரியா எலிசபெத்துடைய ஆசையை நிறைவேற்றினதை போல அன்றைக்கு இருக்கிற குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை குறித்து, தங்கள் எதிர்காலத்தை குறித்து அநேக ஆசைகளை அவர்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களே. அன்றைக்கு அன்னாள் தன் வாய்விட்டு சொல்லி ஜெபித்த பொழுது அவளுடைய ஆசையை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. அன்றைக்கு சகரியா வாய்விட்டு சொல்லல, தன் இருதயத்துக்குள் அவன் வேண்டிக் கொண்டிருந்தான். அவன் இருதயத்தின் வேண்டுதலின் ஆசையும் கூட கர்த்தர் நிறைவேற்றினீரே. இங்கே ஒருவேளை பிள்ளைகள் ஜெபித்து வாய்களை விட்டு ஆண்டவரை தங்கள் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கலாம். சில பிள்ளைகள் தங்கள் இருதயத்துக்குள்ளே ஆசை வைத்துக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை ஆச்சரியமாய் கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற பண்ணுங்கப்பா. தங்களுடைய ஸ்டடீஸை குறித்து, தங்களுடைய தொழிலை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய ஊழியத்தின் காரியத்தை குறித்து தேவனே இவர்கள் எதை ஆண்டவரை விரும்புகிறார்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றும் நாமத்தை மேம்படுத்துங்கப்பா. மனதார இந்த ராத்திரி வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய், தேவ மனிதனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் உம்முடைய செய்கைகள் ஆச்சரியமானவைகள். அந்த ஆச்சரியமான செய்கைகளை இந்த மாலை ஆராதனையில் பங்கெடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றும் நாமத்தை மேம்படுத்தும். ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.